மது பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர் இரத்த அழுத்தம், வாய் உணவுக்குழாய் புற்றுநோய்கள், இரைப்பை அழற்சி, இரத்த சோகை, விரைப்புத்தன்மை குறைபாடு, ஆல்கஹாலிக் மயோபதி, டிமென்ஷியா, ஆர்வமின்மை, சோகம் மற்றும் மதுபோதைக்கு அடிமையாதல் போன்றவை உருவாகின்றன. மது பழக்கம் உள்ளவர்களிடையே தற்கொலை விகிதங்கள் அதிகமாக உள்ளன. அதிக மது அருந்தும் பழக்கத்திற்கு ஆளாகும் நபர்களில் சுமார் 3% பேருக்கு மனநோய் அறிகுறிகள் ஏற்படலாம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த அறிகுறிகளில் மாயத்தோற்றங்கள் மற்றும் பிரமைகள் அடங்கும். இது சில நடத்தை சிக்கல்களுக்கு வழிவகுக்கும், சட்டம் ஒழுங்கை பாதிக்கும். குடும்ப தலைவனின் இப்பழக்கத்தால் அக்குடும்பம் வறுமைக்கு தள்ளப்படுகிறது, உயிரிழப்பும் ஏற்படுகிறது. மனித உயிர் விலை மதிக்க முடியாதது என்கிறோம். 45 மில்லியன் US அதாவது சுமார் 432 கோடி ரூபாய் என கணித்துள்ளனர். மது என்பது மேலை நாடுகளில் மருந்தாக குறிப்பிட்ட அளவு சாப்பிடலாம் என பரிந்துரைக்கப்பட்டதன் விளைவாக அதனை அடிப்படையாக கொண்டு சிலர் உட்கொள்ள ஆரம்பித்து படிப்படியாக அப்பழக்கம் நம் நாட்டில் தொற்றிக்கொண்டு பலரை பாதித்து அதன் உட்கொள்வோர் அளவு உயர்ந்து மது பழக்கத்திற்கு அடிமையாகி 432 கோடி ரூபாய் மதிப்புள்ள மனித உயிரை இழந்து விடுகிறார்கள். ஒவ்வொரு குடிநோயாளிக்கும் நூற்றுக்கணக்கான நெருங்கிய உறவுகளும் உள்ளனர். ஒவ்வொரு குடிநோயாளியின் நெருங்கிய குடும்ப உறவினர்கள் ஒன்றிணைந்து குடிநோயாளியை டி அடிக்ஷன் சென்டர் எனப்படும் குடி அடிமை பழக்கத்திலிருந்து விடுபடுகிற மருத்துவ மையங்களில் சேர்த்து குடிநோயாளியை அந்த குடிப்பழக்கத்தை மறக்க வைத்து அவர்களை முற்றிலுமாக மீட்டு விடலாம். இது அறிவுபூர்வமாக, விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஏன் ஒவ்வொரு குடும்ப உறவினரும் தனது குடும்பத்தில் உள்ள குடிநோயாளியை டி அடிக்ஷன் சென்டரில் சேர்த்து அவர்களை அக்குடிப்பழக்கத்திலிருந்து மீள முயற்சிக்கக்கூடாது? அவ்வாறு செய்யாமல் அரசாங்கத்தை மட்டுமே நம்பி இருப்பதும், குடிநோயாளிகளை நாம் இழப்பதும், அவர்களின் விலை மதிக்க முடியாத உயிர்களை இழப்பதும் நியாயமா? குடிநோயாளியின் ஒவ்வொரு உறவினரும் நண்பர்களும் தமது கடமையை உணர்ந்து சிந்தித்து செயல்பட்டால் மது பழக்கத்திற்கு அடிமையாகும் குடிநோயாளிகளை காப்பாற்ற முடியும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இச்செயலை செய்வார்களா? அல்லது நம்மால் முடியாது, எல்லாவற்றையும் அரசாங்கம் பார்த்து கொள்ளட்டும் என நினைத்து குடிநோயாளியின் உறவுகள் மெத்தனமாக இருப்பது நியாயமா? விலை மதிக்க முடியாத உறவுகளின் இழப்பை சந்திப்பது நியாயமா? நாம் தானே அரசாங்கம், நமதுதானே அரசாங்கம். நாம் செய்யவில்லையெனில் யார் செய்வார்? உங்களின் சிந்தனைக்கு